வாஷிங் மிஷின் பிரச்சனைகளை சரி செய்யறது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். உங்களுக்கு வேலை சும்மா அதிகமாக இருக்கிறதுனால அதை குறைக்க வாஷிங் மிஷின் வாங்கியிருப்பீங்க. ஆனால் சில வாஷிங் மிஷினில் ஏற்படும் பிரச்சனையே நமக்கு அதிக வேலையை கெடுத்துவிடும். அதுக்கு நீங்கள் எப்போதுமே உங்கள் வாஷிங் மிஷினை கவனமாக பார்த்துக்கொள்ளணும். வாஷிங் மிஷினில் சிறிய பிரச்சனை வரும்போது அதை நீங்களே எளிதாக சரி பண்ணி விடலாங்க. அது பெரிய பிரச்சனைக்கு போய் விடாது. இல்லைனா சர்வீஸ் சென்டருக்கு போய் நமக்கு அதிக செலவு தந்து விடும். சரி, வாஷிங் மிஷினை பாதுகாப்பான சில ஐடியாக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த துர்நாற்றம் வீசாமல் இருக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் அடிக்கடி துர்நாற்றம், இதன் காரணம் வாஷிங் மிஷினில் உள்ள ஷவரில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் துணிகளை சலவை செய்யும் போது அதில் படியும் சோப்பு கட்டிகள் அதை நீண்ட நாட்களுக்கு பிறகு பூஞ்சையாக மாறியிருக்கும். இதுதான் துர்நாற்றம் வீசுறதுக்கு காரணங்க. இதை போக்குறதுக்கு வினிகர் இருந்தால் அதை வாஷிங் மிஷினில் 1/2 கப் அளவுக்கு ஊற்றி அதோடு சூடான தண்ணீரையும் சேர்த்து எம்டி மிஷினாக ஓட விடுங்க. இது மூலமாக உங்கள் வாஷிங் மிஷினில் உள்ள அழுக்குகள் எல்லாம், குப்பையெல்லாம் வெளியேறிடும், துர்நாற்றம் வீசாதுங்க. அடுத்ததா வாஷிங் மிஷின் கசியாமல் இருக்கிறதுக்குங்க. இந்த வாஷிங் மிஷின் கசிந்தா முதல்ல வடிகால் குழாயில் ஏதும் ஓட்டை இருக்குதா அப்படின்னு பாருங்க. காரணம், ஒவ்வொரு முறையும் சலவை செய்யும் போது சவர் செவரில் உரசி பிளவு ஏற்பட்டிருக்கலாம். இல்லைன்னா அதனால சரி பார்த்து கொள்ளுங்க. சவர் லூஸாக இருந்தாலும் கசிய வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி எல்லாவற்றையும் சரி பார்த்தும் கசிக்கிறது அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் ஷாப்பிங் கொண்டு போங்க. அடுத்ததாக இந்த வாஷிங் மிஷினில் தண்ணீர் நிரப்ப முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாஷிங் மிஷினில் தண்ணீர் நிரப்ப முடிய மாட்டேங்குது அப்படின்னா வடிகால் குழாயில் ஏதும் அடைப்பு இருக்காது. இது பார்த்துக்குங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷின் செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் கரண்ட்டு சரியான முறையில் பாஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வாஷிங் மிஷின் கசியாமல் இருக்கிறதுக்கு முதல்ல வடிகால் குழாயில் ஏதும் ஓட்டை இருக்கா நம்ம செக் பண்ணோம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்த்துக்கிறோம். அதே மாதிரி வாஷிங் மிஷின் சுத்தாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, வாஷிங் மிஷின் சுத்தாமல் இருக்கிறதுக்கு முதல்ல இந்த வடிகால் பம்பு அடைச்சிருக்குதா அப்படின்னு பாருங்கள். அதில் ஏதோ குப்பை போய் அடைச்சிருக்கா அப்படிங்கிறதையும் இந்த சுற்றாமல் போகிறதுக்கு காரணம். அதே மாதிரி வெயிட்டான பெரிய ட்ரெஸ் இல்லைன்னா போர்வை, இந்த மாதிரி கனமான துணியை வாஷிங் மிஷினில் போட்டாலும் அது அதிக அழுத்தம் கொடுத்து வாஷிங் மிஷினில் சுற்றாது. மோட்டர் தேய்மானம் ஏற்பட்டிருந்தாலும் வாஷிங் மிஷின் சுத்தாதுங்க. அதனால் அதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அப்படி அதனால தான் பிரச்சனைனா எலக்ட்ரிஷியனை நீங்கள் கூப்பிடலாம். அதே மாதிரி வாஷிங் மிஷினில் தண்ணீர் நிரப்ப முடியாததுக்கான காரணமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி வாஷிங் மிஷின்லாம் அதிகமாக சத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வாஷிங் மிஷினில் கீழே பாருங்கள், அது கால்கள் நொடிக்கிற மாதிரி இருந்தால் வாஷிங் மிஷின் ஆன் பண்ண அதிர்வில் சத்தம் வரும். அதனால் கீழே தரையை தொடுற மாதிரி வாஷிங் மிஷினை வையுங்க. வாஷிங் மிஷின் ஷவர் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த போல்ட்டு நெட்டெல்லாம் லூஸாக இருந்தாலும் சத்தம் வரும். அதனால் கூட சத்தம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. டைட் பண்ணிக்கோங்க. வாஷிங் மிஷினில் எப்போதுமே துணி போடும்போது எல்லா பக்கத்துமே சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு பக்கம் மட்டும் துணி அதிகமாக இருந்தால் சத்தம் வரும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாஷிங் மிஷின் இன்னும் அதிக நாட்கள் வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.